அன்பின் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஆறுகள் தொடர் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கொற்றலை ஆறு. இந்த கொற்றலை ஆறை பலவிதமாக சொல்கிறார்கள். கொற்றலை ஆறு என்று சொல்கிறார்கள், கொசத்தலை ஆறு, குயத்தலை ஆறு, குரத்தி தலை ஆறு. இந்த கொற்றலை ஆறு ஒரு முக்கியமான ஆறு. காரணம் என்னென்னா, சென்னை மாநகரில் ஓடக்கூடிய 4 ஆறுகளில் இதுவும் ஒரு ஆறு. சென்னையில் ஓடக்கூடியது ஒன்று அடையாறு, கூவமாறு, இந்த கொற்றலை ஆறு. அதுக்கு பிறகு பக்கிங்காம் கெனால் அல்லது பக்கிங்காம் கால்வாய் என்பது பக்கிங்காம் ஆறு என்றும் நாம் சொல்லுகிறோம். ஆனால் பக்கிங்காம் ஆறு ஒரு செயற்கை ஆறு. இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கூவமாறு என்பது கொற்றலை ஆற்றுடைய ஒரு கிளை ஆறு. கொற்றலை ஆற்றிலிருந்து பிரிஞ்சு வர்றது தான் இந்த கூவமாறு. இதோடு சம்பந்தமுள்ள ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கொற்றலை ஆறு தனி ஆறாக நம்ம பார்த்தாலும், சங்க இலக்கிய காலத்தில் இது பாலாற்றினுடைய ஒரு துணை ஆறாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள். அதற்கு சான்றாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலிங்கத்து பரணி என்ற நூலில் அந்த நூல் ஆசிரியர் ஜெயங்கொண்டான் என்பவர் கிட்டத்தட்ட 16 ஆறுகளை பட்டியலிடுகிறார். அப்போ அந்த காஞ்சிபுரத்தை ஆண்ட பேரரசன் கருணாகர தொண்டைமான் கலிங்கத்தின் பேரில் போர் எடுத்து போகிறான். அந்த போருக்கு தன்னுடைய படையோடு செல்லும் பொழுது அவன் எத்தனை ஆறுகளை கடந்து சென்றான் என்று அந்த ஜெயங்கொண்டான் கலிங்கத்து பரணியோடைய ஆசிரியர் பட்டியலிடுறாரு. பாலாறு, கொசத்தலை ஆறு, முகரி ஆறு, பழவாறு, இப்படி பல ஆறுகளை அவர் சொல்லுகிறார். 14 ஆறுகளை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதனால் அதுதான் இன்றைக்கு இந்த ஆற்றோட சொல்லக்கூடிய சிறப்பு செய்தி. இப்போ நம்ம அந்த கொற்றலை ஆறு பற்றி பார்க்கலாம். இந்த கொற்றலை ஆறு எங்கே பிறக்குது, எங்கே சங்கமமாகுது, எப்படி ஓடுது, எப்படி இது முக்கியமான விஷயமாக இதில் இருக்கக்கூடியது. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அந்த பூண்டி நீர்த்தேக்கத்தை பற்றி இதில் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய கேசவரம் அணைக்கட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் முக்கியமான விஷயங்களாக பார்க்கலாம். காரணம் என்ன கேட்டால், இந்த சென்னை பெருநகருக்கு குடிநீர் தருவதில் முக்கிய இடம் வகிப்பது இந்த கொற்றலை ஆறு. இந்த ஆறு கொற்றலை ஆறு எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆந்திர பிரதேசத்தில் கிருஷ்ணாபுரம் என்ற பகுதியிலிருந்து புறப்பட்டு இந்த ஆறு கிட்டத்தட்ட 135 கிலோமீட்டர் இந்த ஆறு ஓடி காவேரி பாக்கம் என்ற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய அணைக்கட்டில் இந்த ஆறு இரண்டாக பிரியுது. ஒரு ஆறு கொற்றலை ஆறு என்ற பெயரிலேயே நேராக பூண்டிக்கு போகுது. இன்னொரு ஆறு தான் இதனுடைய கிளை ஆறு, கூவமாறு. அந்த கூவமாறு தனியாக பிரிஞ்சு சென்னை நகருக்குள்ளே உள்ளே போகுது. இதுதான் முதல்ல அந்த கேசவரம் அணைக்கட்டில் நடக்கக்கூடிய விஷயம். அதற்கு அடுத்தபடியாக பூண்டியில் இந்த கொற்றலை ஆறு போகுது. அந்த கொற்றலை ஆற்றில் பூண்டி பேரில் ஒரு பெரிய நீர்த்தேக்கம் இருக்குது. அந்த நீர்த்தேக்கம் தான் இப்போ பெரிய அளவு சென்னை நகருக்கு குடிநீர் வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ அந்த பூண்டி நீர்த்தேக்கத்தை எப்போ கட்டினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1944ஆம் ஆண்டு இந்த பூண்டி நீர்த்தேக்கத்தை கட்டினார்கள். இதை கட்டினது என்ன கேட்டினா, அப்போ 1944ஆம் ஆண்டு சென்னையில் மேயராக இருந்த சத்தியமூர்த்தி அவர்களால் இந்த நீர்த்தேக்கம் கட்டப்பட்டது. அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா, 1954லேருந்து 63 வரைக்கும் காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்தார், முதலமைச்சராக இருந்தார். நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் நிறைய அணைக்கட்டுகளை கட்டிய பெருமை காமராஜர் அவர்களுக்கு உண்டு. அந்த வகையில் 1954ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு காமராஜர் முதலமைச்சராக வந்த உடனே இந்த சென்னை நகருக்கு இந்த பூண்டி நீர்த்தேக்கத்தை கட்டியதற்காக அவருடைய பெயரில் இதை மாற்றினார். சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் என்று அதனுடைய பெயரை அவங்க மாற்றி அமைச்சாங்க. இப்போ நம்ம பார்த்தோம், கிருஷ்ணாபுரத்துலேருந்து இந்த ஆறு வருது. இந்த ஆறு வந்த உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, காவேரி பக்கத்தில் 2ஆக பிரியுதுன்னு பார்த்தோம். அந்த இடத்துல தனி ஆறாக இது வெளியே வருது. அதுக்கு பிறகு பூண்டி நீர்த்தேக்கத்தில் பார்த்திங்கன்னா, அதனுடைய துணை ஆறு அங்கே சேருது. நகரி ஆறு என்பது தான் இந்த ஆற்றினுடைய துணை ஆறு. அந்த நகரி ஆறு ஆந்திர பிரதேசத்தில் சித்தூர் என்ற இடத்துலேருந்து புறப்பட்டு வருது. புறப்பட்டு பூண்டி நீர்த்தேக்கத்தில் அது இந்த கொற்றலை ஆற்றோடு சங்கமமாகுது. அதே மாதிரி இந்த கொற்றலை ஆறு இங்கே வந்த பிற்பாடு சென்னைக்குள்ளே வந்த பிறகு சென்னைக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் ஓடுது. அதுக்கு பிறகு 800 முகத்துவாரத்தில் போய் அது வங்கக்கடலில் சங்கமமாகுது. இந்த கொற்றலை ஆற்றை பற்றி சொல்லும்போது இன்னொரு முக்கியமான செய்தி இதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதன் பேரில், அந்த கொற்றலை ஆற்றின் பேரில் 9 தடுப்பணைகள் இருக்கிறது.
இந்த 9 தடுப்பணைகளில் முக்கியமானது வந்து 2 தடுப்பணைகள். ஒன்று வந்து தாமரைப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தடுப்பணை, இன்னொன்று வள்ளூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய தடுப்பணைகள். இந்த 9 தடுப்பணைகளும் விவசாயத்திற்கு உதவியாக இருக்கிறது. ஜமீன் கொரட்டூர் என்ற பகுதியில் இந்த மாசுபடாத கூவம் ஆற்றின் மீது ஒரு அணையை கட்டியிருக்கிறார்கள். அந்த அணை பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அணை. 1876ஆவது ஆண்டு இந்த அணை கூவம் நதியின் மீது கட்டியிருக்கிறார்கள். அந்த ஆற்றில் அந்த கேசவரம் பகுதியில் வரும்போது இந்த மாசு அடைவது கிடையாது. அதுக்கு பிறகு சென்னை நகருக்கு உள்ளே வரும்போது தான் இது மாசு அடைகிறது. குறிப்பாக இந்த பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேறக்கூடிய மிகுதியான தண்ணீர் வந்து தாமரைப்பாக்கம் தடுப்பணையை தாண்டின பிற்பாடு சோழவரம் மற்றும் புழல் நீர்த்தேக்கங்களை அந்த தண்ணீர் போய் சேர்கிறது. அதனால் முக்கியமாக இந்த எல்லா இடங்கள்லேருந்தும் இந்த தண்ணீர் வந்து சென்னை பெருநகரத்திற்கு குடி தண்ணீராக உதவியாகிறது. அதே மாதிரி சென்னையில் ஓடக்கூடிய எல்லா ஆறுகளை பற்றி சொல்லும் பொழுதும் சென்னை ஆறுகளில் இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து எப்படி மாசுபடுது அப்படின்றத பற்றியும் நம்ம பேசி ஆகணும். அப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னால் இந்த ஆறுகளை பற்றி சொல்லக்கூடிய செய்தி முழுமையடையாது. எங்கெல்லாம் பெரு நகரங்களுக்கு பக்கத்தில் அந்த ஆறு ஓடினாலும் சரி, அது எந்த ஆறாக இருந்தாலும் சரி, கூவம்ன்றது கிடையாது, கொசத்தலைன்றது கிடையாது, அல்லது வந்து அடையாறுன்றது கிடையாது, பக்கிங்காம் கால்வாய் என்பது கிடையாது. எந்த ஆறாக இருந்தாலும் அதில் முக்கியமாக நடக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து அறிவியல் ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக அதில் வந்து நம்ம செய்ய வேண்டியது என்னதான் ஆறுகளை சுத்தப்படுத்தினாலும் அதை சரி செய்ய முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். அதுதான் சொல்கிறாங்க. நிறைய நீரியல் நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆறுகளை சுத்தப்படுத்துவதனால் மட்டுமே இதை சரி செய்ய முடியாது. அப்போ என்ன தான் செய்யலாம் அப்படின்னு கேட்டாக்கா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லண்டனில் தேம்ஸ் நதியில் வந்து அதை சுத்தப்படுத்தும் போது அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய வடிகால் வசதியை சரி செய்தார்கள். அந்த வடிகால் வசதியை சரி செய்தது தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த கழிவு நீர் ஆற்றுல இறங்காமல் இருக்கும். அந்த கழிவு நீரை ஆற்றுல இறங்காமல் வெளியில் கொண்டு போய் சுபர்பன் ஏரியா என்று சொல்லக்கூடிய, அதாவது நகர்ப்புறத்துலேருந்து ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கு அந்த கழிவு நீரை எல்லாம் கொண்டு சென்று அதை அங்கே சுத்திகரித்தாங்க. சுத்திகரித்த தண்ணீரை அதுக்கு பிறகு கொண்டு வந்து மறுபடியும் அந்த ஆற்றுல சேர்த்தாங்க. அதில் கிடைச்ச திடப்பொருட்களை எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், அதை உரமாக மாற்றினார்கள். இயற்கை உரமாக மாற்றி விவசாயிகிட்டே விற்பனை செய்தாங்க. அப்படி தான் அதை வந்து சரி செய்தார்கள். ஆகையினால் இந்த நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய வடிகால் வசதிகளை சரி செய்யாமல் இந்த ஆறுகளை சுத்தப்படுத்துவது என்பது இயலாத காரியம் என்று நீரியல் நிபுணர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் இந்த சமயத்தில் அதை நம்ம சொல்லி ஆக வேண்டிய கடமை இருக்குது. இதில் முக்கியமாக வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இதில் அதிகமாக தேவை. அரசு மட்டும் இதை செய்திட முடியாது. அதனால் அந்த ஒத்துழைப்பு இருந்தால் தான் இதை சரியாக செய்ய முடியும். நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து லண்டன் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ நான் அந்த தேம்ஸ் நதியை போய் பார்த்தேன். அன்னைக்கு போய் பார்க்கும்போது அந்த நதி அவ்வளவு சுத்தமாக இருந்தது. ஒரு காலத்தில் டெட் ரிவர் அல்லது இறந்து போன ஆறு என்று அறிவிக்கப்பட்ட அந்த தேம்ஸ் நதி இன்றைக்கு வந்து உலகத்தினுடைய சுத்தமான நதி என்று அறிவித்திருக்கிறார்கள். நான் போன அன்னைக்கு பார்க்குறேன், அந்த லண்டன் மாநகரத்தை சேர்ந்த பெரியவங்க, இளைஞர்கள், குழந்தைங்க இது எல்லாமே அந்த ஆற்றுல இறங்கி அதை சுத்தப்படுத்துவதை நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆகையினால் இந்த ஆறுகளை சுத்தம் செய்வது அரசனுடைய கடமை மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கடமையும் கூட. இதை பற்றி இன்னொரு பதிவில் கூட இன்னும் நாம் விரிவாக பேசலாம் என்று நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.